நான் வந்து டிவி, மூவில, சீரியல்ல இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நாம ஒண்ணு சொல்ல ஹஸ்பண்ட் ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க. ரீல்ஸ் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னாச்சுன்னா, காலையில கரெக்ட் தெளிவாக சொல்லி அனுப்பினேன். சங்கரா மீன் வந்து குழம்புக்கும், கெண்டை மீன் வந்து ஃப்ரைக்கும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, கடைசியில் என்ன பண்ணேன்னா, கெண்டை மீனை வந்து பீஸ் பீஸாகவும், சங்கரா மீனை முழு மீனாகவும் வாங்கிட்டு வந்துட்டு, சரி முழு மீன் எப்படி போட்டு குழம்பு வைக்கிறது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு தான். அப்புறம் நாம தான் நம்மள யோசிக்கிற மைண்டாச்சே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சங்கரா மீனில் இருக்கிற தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக போட்டு அதை வந்து ஃப்ரைக்கு மாற்றிட்டு கெண்டை மீன் வந்து குழம்பு வச்சுட்டேன். மத்தியானமே வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும், நைட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த உடனே வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு ஜாரில் நான் போட்டு காட்டுறேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நல்லா பச்சை வாசனை போக விட்டுடணும். அதுக்கப்புறம் புளி, தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் எடுத்து போட்டு கொதிக்க வச்சா குழம்பு ரெடி. டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லிக்கு பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நேற்று நைட் பாப்பா வந்து வெளியே போயிட்டு வரும்போது சீக்கிரம் சேண்டா வந்து கொடுத்தாங்கன்னு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து கோல்டன் டெம்பிள் தாஜ்மஹால் இருந்துச்சு. இதை வந்து அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நானும் பாப்பாவும் சேர்ந்து இப்படி அசம்பிள் பண்ணிட்டோம்.